நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் ஐபிஎல் ஆப்ஷன் வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறது ஒரு பக்கம் அப்படின்னா சிலதுக்கு டைப் பண்ணி ரிப்ளை பண்ணிடுறேன். பட் சிலதுக்கெல்லாம் கட்டாயமாக வீடியோவாகவே பண்ணலாமே, இது வந்து நேர் விருப்பத்துலேயும் ஒரு மொரட்டத்தனமான ஒரு நேர் விருப்பம்ப்பா பண்ணுவோமாப்பா அப்படிங்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கிரிக்கானந்தா அந்த டாப் 10 ஸ்டீல்ஸ் அதை மட்டும் வீடியோவாக ஒன்று பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்கும்போது, அடடே நல்லா இருக்குதே, நம்மளை விட நம்மக்கிட்ட இருந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா எதிர்பார்க்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆப்ஷன் 2025 டாப் 10 ஸ்டீல்ஸ் யார் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. நான் என்னோட டாப் 10 ஸ்டீல்ஸ் அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களோட டாப் 10 ஸ்டீல்ஸ்லாம் யார் அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ நிறையா பேருக்கு வந்து யூடியூப் கொண்டு போகும், ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒய்டராக ஷேர் ஆகும். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆப்ஷன் 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல இந்த வீடியோவுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. அது என்ன டிஸ்க்ளைமர்? இந்த டாப் 10 ஸ்டீல்ஸ் பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் என்ன அறியாமலே வந்திருக்கிறாங்க. என்னடா வெறும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக வந்திருக்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸும் இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் 2-3 தடவை என்னனாலே கேள்வி கிட்ட ஓவர் திங்க் பண்ணி தான் வீடியோவே பண்ணுவேன். ஸோ அப்படி யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னால் 4 பேர் தான் ஆட முடியும் அப்படிங்கிறதுனால 4 பேர் அவங்களுக்கான பேக்கப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பேரை எடுக்க முடியாது. 2 பேர் 3 பேர் அவ்வளோதான் எடுக்கவும் முடியும். ஓகேங்களா, எடுத்துகிட்டு மற்றவங்களை பெஞ்சில் உட்கார வைக்கவே முடியாது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 4 பேர்ஸ் தான் ஆட முடியுங்கிறதுனால நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆவாங்க, நிறைய பிளேயர்ஸ் கம்மியான ரேட்டுக்கு போவாங்க. அப்புறம் இந்த இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரூல் வந்ததுக்கப்புறமா ஆல்ரவுண்டர்ஸுகளோட தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதனால் ஆல்ரவுண்டர்ஸுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீம் ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் என்னோட டாப் 10 ஸ்டீல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர்ஸுகளும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் நிறையா இருப்பாங்க. இதுலேயும் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்களை தாண்டி பிளேயர்ஸ் இருக்காங்களா மொத்தத்தையும் இப்போயே சொல்கிறேன்னா நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ டாப் 10 போகிறோம் அப்படிங்கிறதுனால 10, 9 அப்படின்னு ஆரம்பிச்சு போவோம். அந்த வகையில் என்னோட டாப் 10 ஸ்டீலில் 10வது இடம் யாருக்கு? தீக்ஷனாவுக்கு. போன வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் 70 லட்சத்துக்கு எடுத்தாங்க. இவர் எதுக்காக நான் வந்து 4 கோடி ஸ்டீல்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் அட்லீஸ்ட் ஒரு 8 கோடிக்காவது போயிருக்க வேண்டியவர் ஒரு 4 கோடி கம்மியாக வந்துருக்கிறாரு, இல்லை 3 கோடி கம்மியாக வந்து ஆர்ஆர் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வினோட இடத்துல தான் அவர் ஆட போகிறாரு. ஸோ டெஃபினட்டாக தீக்ஷனா எல்லா மேட்ச்லையும் ஆடுறவர், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ முக்கியமான ஒரு ரோலு, அந்த முக்கியமான ரோலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு கொடுத்துருக்கிறது வெறும் 4 கோடி. ஸோ தீக்ஷனாவை தொடர்ந்து 9வது இடத்துல யார் இருக்கிறான்னா ரஹமனுல்லா குர்பாஸ். போன வருஷம் கேகேஆருக்கு கொஞ்சம் நல்லாவும் அடித்தார். இவரோட பேட்டிங்கு, இவரோட ஹைலைட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 83 படத்தில் வந்து ஸ்ரீகாத்தாக நடித்திருக்கும் ஜீவா சொல்ல வரல, மச்சான் எனக்கு சும்மா இந்த டொக்குலாம் வராதுடா அப்படின்னா சொல்ல வர்ற, அந்த மாதிரி தான் குர்பாஸுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ்னால் என்னென்னே தெரியாது, அடித்தா அடிதான். T20 வேர்ல்டுக்கு அப்புறம் நியூசிலாண்டை விட்டு ஓட விட்டுருப்பாரு. ஸோ இவருக்கு 2 கோடி கேகேஆர் ஸ்டீல், திரும்பவும் கேகேஆர் அவர் வந்து 2 கோடி கொடுத்து ஸ்டீலுங்க, லிட்டரலி ஸ்டீல். குர்பாஸ் மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் ஓவர்சீஸ் பேட்டருக்கு வந்து டிமாண்ட் இருந்துச்சு. பேட் ஷோவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்லலாம், ஒரு அன்சோல்ட் ஆகிறாரு. ஆனால் குர்பாஸ் பேட் ஷோட சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கிறாரு அந்த ஒயிட் பால் கிரிக்கெட்டில். ஸோ குர்பாஸுக்கு ஒரு 6 கோடியாவது போயிருக்கணும். ஆனால் 2 கோடிக்கு பேஸ் ப்ரைஸில் பிடிச்சி போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க குர்பாஸை கேகேஆர். இதுவும் செம்ம ஸ்டீல்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டாப் 10 8வது ஸ்டீல் கிளென் பிலிப்ஸு, ஆல்ரவுண்டர் என்ட்ராய்டரை பார்த்தீங்களா. ஜிடி வந்து இவரை 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து எப்படியும் பாருங்கள் ஜிடியோட எல்லா மேட்சோட பிளேயிங் லெவலையும் இருப்பார். சொதப்படா மட்டும் மாற்றுவாங்க, ருதர்ஃபோர்டுக்கு போவாங்க. ஆனால் கிளென் பிலிப்ஸ் உங்களுக்கு அதாவது பவுலிங் போடுவார், ஃபீல்டிங் நல்லா போடுவார், பேட்டிங்கும் பண்ணுவார், ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அந்த ஆல்ரவுண்டரு நீங்கள் வந்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் ரூல்னால் ஒரு ஆல்ரவுண்டர் தாண்டி ஒரு ஹிட்டராகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அப்படிங்கும்போது கிளென் பிலிப்ஸுக்கு 6 கோடி 7 கோடிக்காவது நான் தருவேன். ஆனால் கிளென் பிலிப்ஸை 2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. 7வது இடத்துல யார் அப்படின்னா மிடில் சாண்டர், 2 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் ஒரு அமுக்கியிருக்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு ஸ்பின்னர் தேவை. ஸோ ஒரு ஸ்பின்னர் தேவை, எல்லா மேட்ச்லையும் நாங்கள் ஆட வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிளேயர், ஓகேங்களா, அப்படி ஒரு முக்கியமான ஒரு பிளேயரு அவருக்கு வெறும் 2 கோடி தான், வெறும் 2 கோடி கொடுத்து மட்டும் தான் எடுத்துருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஸ்டீல் தானே, வேற என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? வேறு டீமுக்கெல்லாம் ஸ்பின்னர் தேவைப்படும், எல்லாருக்கும் தேவைப்பட்டுச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இவங்களை 2 கோடிக்கு எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டீல். ஸோ 7வது இடத்துல சாண்டர் அப்படின்னா அப்போது 6வது இடத்துல யாருன்னா ரச்சின் ரவீந்திராவை நான் வந்து சொல்லுவேன். சிஎஸ்கே வந்து 4 கோடிக்கு இவரை வந்து ஆர்டிஎம் போட்டு எடுத்துட்டாங்க.
நான் நினச்சேன் ரச்சின் ரவீந்திரா அவர் வந்து இப்போ 100 அடித்தார், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நியூசிலாண்டில் அந்த டெஸ்ட் சீரிஸ் சூப்பராக விளையாண்டார். அவருக்கு 4 கோடி அப்படிங்கிறத ரொம்ப கம்மிங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 கோடி 8 கோடிக்காவது ஆல்ரவுண்டர் போயிருக்கணும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஹேண்டர் ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக ஆர்டி போட்டு எடுத்துருக்காங்க, தொக்கா தூக்கியிருக்காங்க. 6வது இடத்துல ரச்சின் ரவீந்திரா. உங்களுக்கு ஓகேவா ரச்சின் ரவீந்திராவுக்கு 6வது பொசிஷனு? அடுத்ததாக 5வது பொசிஷனில் யாருன்னா ஃபேஃப் டு பிளெசிஸ். 2 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி கேப்டனிங் பண்ணி ப்ளே ஆஃபுக்கு எடுத்துகிட்டு போனார். ஆரம்பத்தில் சரியாக ப்ளே பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் போக போக நல்லா ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ சிபிஎல்லோட சாம்பியன், பல வருஷமாக ஐபிஎல் ஆடிட்டுருக்காரு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சாம்பியன் டீமில் இருந்தவர். ஃபேஃப் டு பிளெசிஸ்க்கே பாருங்கள் 2 கோடி பேஸ் ப்ரைஸோட முடிச்சு விட்டுருக்குறாங்க. இதில் கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் இவங்கெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் அன்சோல்ட் ஆனது. வார்னரும் அன்சோல்ட் ஆகிருக்கிறாரு. அடுத்ததாக 4வது இடத்துல எந்த கிரிக்கெட்டர் யாரை ஸ்டீல் பண்ணாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர். குஜராத் டைட்டன்ஸ் அவரை 3.2 கோடிக்கு ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் சன்ரைஸ் ஹைதராபாத் 8.75 கோடி கொடுத்தாங்க. 4 வருஷம் கம்மியாயிடுச்சு. அஸ்வினை விட தமிழ்நாடு பிளேயர்ஸுகளில் இவர் தான் வந்து அதிகமாக ஏலத்துக்கு போகிறன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 3.2 கோடியோட நிறுத்திட்டாங்க. இத்தனைக்கும் ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக சூப்பர் ஓவர் பவுல் பண்ணது இவர் தான், மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது இவர் தான். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு T20 மேட்ச் நல்லாவும் பவுல் பண்ணது. அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபி ரெட் பால் கிரிக்கெட் 151, அதுக்கப்புறம் நல்லா பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. அப்படியே எங்கள் நியூசிலாந்து சீரீஸுக்கு அகேன்ஸ்டாக வரும்பொழுது அங்கே 6 7 எடுத்தார்ல, கலக்கினதாரு, புனேயில் கலக்கி தன்னார். திருவோட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாலை திருப்புறாரு. பேட்டிங் ஒரு மாதிரி டீசெண்டாகவும் பண்ணுவார். இப்போ வாஷிங்டன் சுந்தரை வந்து நீங்கள் மிடில் ஆர்டர்லையும் பயன்படுத்தலாம், லோவர் மிடில் ஆர்டர்லையும் பயன்படுத்தலாம். ஒரு மாதிரி 2 டைமென்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அவருக்கு வந்து 3.2 கோடி தாங்கிறது பார்க்கும்போது இந்த இம்பாக்ட் சப்ரூல் தான் எல்லாத்தையும் வந்து வந்தது. அடுத்ததாக 3வதாக சாம் கரன் இருக்கார். 2.4 கோடிக்கு சிஎஸ்கே தட்டி தூக்கி இருக்கிறாங்க. போன வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் 18.5 கோடிக்கு வாங்கினாங்க. பட் இந்த தடவை பாருங்களேன் 2.4 கோடி. சாம் கரனை வந்து சிஎஸ்கே எப்படியும் ஃப்ரண்ட்லைன் பிளேயராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு சொல்லலாம் 2022 T20 கப்புக்கு அப்புறம் அவர் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதுக்கான காரணம் தான் அதுதான். ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிரிக்கெட் அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு 14 மேட்ச்சில் ஒரு 2-3 மேட்ச் 4 மேட்ச் இவராலேயே வின் பண்ணதாக கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ 3வது இடத்துல இவருனா, 2வது இடத்துல வில் ஜாக்ஸ். ஸோ 5.25 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் ஸ்டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துச்சு. இதில் மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் எடுக்கிறத யார் நீயா நானான்னு எடுக்கிறத சண்டை இருந்துச்சு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஆர்டிஎம் எடுக்கிறத மறந்தாங்கன்னு தெரில, ஆனால் ஆர்சிபி ஆர்டிஎம் எடுக்கல. ஸோ ஆர்சிபி ஆர்டிஎம் எடுக்காதனால மும்பை இந்தியன்ஸ் 5.25 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. போன ஐபிஎல்ல 100 ரன்ஸ், அதாவது 100 அடித்தார். அதாவது சேசிங்கில் ஜிடிகே அகேன்ஸ்ட் அண்ட் அகமதாபாத்தில், அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சேசிங்கில், அதுவும் அகமதாபாத்தில்ங்கிறது. அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் தான் டீம் பேலன்ஸ் ஆச்சு. இவர் வந்ததுக்கப்புறம் ஆர்சிபி ஜெயிக்கவும் ஆரம்பித்தாங்க. அண்ட் வில் ஜாக்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக நீங்கள் அவர் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் 5.25 கோடிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. வில் ஜாக்ஸ்க்கு ஒரு 10 கோடி வரைக்குமாவது போயிருந்துருக்கணும். ஆனால் வில் ஜாக்ஸ் 5.25 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் தட்டி தூக்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணாமல் தெரியாது, நம்மளாம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறமா முதல் இடத்துல யார் இருக்கா, அந்த முதல் இடத்துல யார் இருக்கா, யார் அந்த நஷ்டவாதி அப்படிங்கிறத பார்க்கும்போது மார்க்கோ என்சன். பஞ்சாப் கிங்ஸ் மார்க்கோ என்சனை 7 கோடிக்கு இந்த ஆக்ஷனில் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சன்ரைஸ் ஹைதராபாத் 4.2 கோடிக்கு எடுத்து ஆட வச்சாங்க. ஆனால் இப்போ 3 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் மார்க்கோ என்சன் ஐபிஎல்ல பண்ணதும், மார்க்கோ என்சன் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் வந்து ஒரு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்த T20 சீரீஸில் பண்ணதும் வச்சு பார்க்கும்போது எப்படி ஒரு 12 கோடிக்கு போகக்கூடியவர் தான், 13-12 கோடிக்கு மேலே போகக்கூடியவர் தான். ஒரு ஆல்ரவுண்டருக்கு வேறு, நியூ பாலில் சூப்பராக ஆப்ரேட் பண்ணுவார், டெத்தோலையும் இப்போ இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் கொஞ்சம் இருக்குது. இடையில 50 வேறு வந்து அடித்தார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அந்த தோத்த மேட்ச் இருந்தாலும். ஸோ அப்படிங்கிற மார்க்கோ என்சனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 13 கோடி 12 கோடி நான் ரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி 7 கோடியில் மஜா பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் இந்த மார்க் என்சனுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மார்க் என்சன் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் நியூ பாலில் போட்டு டெத் ஓவரில் அது கிடைக்கவே மாட்டாங்க. ஆனால் மார்க்கோ என்சனை 7 கோடிக்கு பஞ்சாப் கிங்ஸ் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 10 பேர் தான் எங்களோட டாப் 10 ஸ்டீல் பிளேயர்ஸ். உங்களோட 10 டாப் 10 ஸ்டீல்ஸை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடதை நான் சொல்லிட்டேன். மறக்காமல் வீடியோவை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோதோட நிறைவடையுது. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம கிரிக்கானதா யூடியூப் சேனலில் வந்துகிட்டு இருக்கு. மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம்.